வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीमहागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादां शरणारविन्दाभ्यां नमः. நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் மாபெரும் ஆதி சரித்திரமானது. தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தங்களது கிரகத்திலே இல்லத்திலே ஒழிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் கேட்டு தினந்தோறும் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சதுபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 54. லங்கா தாஹா, ராவரி என்ன பண்ணாராம், ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் லங்கையை முழுவதும் எரித்தாராம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். அதாவது ராமாயணத்திலேயே மிக 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 முக்கியமானது சுந்தரகாண்டம். இதை பாலவால்மீகியே சொல்லியிருக்கிறார். இந்த சுந்தரகாண்டத்தை யார் யாரெல்லாம் அவளோட கர்ப்பத்தில் ஒலிக்க வைக்கிறாளோ அவளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல விதத்திலையும் வெற்றிகரமாக இருக்கும் என்று பாலவால்மீகி மகரிஷியே சொல்லியிருக்கின்றார். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுமசமீர ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விநாசகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यः நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமிதிவாட்டலானனம் காஞ்சனாத்ரீகமணீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பௌமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்வபாரீம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சரசா நமாமி. புத்திர்பலமிசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ சீதாட்சரவரசத்ருகணானுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீ ஹனுமஸ்வாமி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சதுபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 54.
லங்காதாகா, ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் லங்கையை எரித்தாராம். வீக்ஷமானஸ்ததோ லங்காம் கபீகிருத மனோரதா வர்த்தமானசமுத்சாக காரியசேஷம் அசிந்தயது. இப்போ அனுமார் என்ன பண்ணாராம், சரி தான் வந்த காரியம் பிரமாதமாக நல்லபடியாக நிறைவேற்றிவிட்டது. அதனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா உற்சாகமானது மேன்மேலும் பெருகி கொண்டே போயிட்டே இருந்ததாம். உடனே அனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணாராம், இந்த இலங்கை மாநகரத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தாராம். இனிமேல் பட்டு மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியமானது என்ன தான் மிஞ்சி இருக்கு அப்படின்னுட்டு இந்த மனசுக்குள்ளேயே சிந்தனையை செய்தாராம். கிம்னோ கல்வவசிஷ்டம் மே கர்த்தவியம் இக சாம்பிரதம் யதேஷாம் ரக்ஷசாம் பூய சந்தாபஜனனம் பவேது. அப்போ அனுமார் மனசுக்குள்ள நினச்சிட்டாராம், இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை நாம் இப்போவே செஞ்சுவிட வேண்டும். என்ன தான் வேற எது மிஞ்சி இருக்கு அப்படின்னு எண்ணினாராம். பதம் தாவத் பிரமதிதம் பிரகிருஷ்டா ராட்சசா ஹதாக பலே கதேச க்ஷபித சேஷம் துர்க விநாசனம். அப்போ அனுமார் என்ன நினச்சிட்டாரான், நான் அசோகவனத்தை அழிச்சுட்டேன், முக்கியமான அரக்கர்கள்லாம் என்னால் கொல்லப்பட்டுட்டா, படை வீரர்களில் ஒரு பகுஜனர்லாம் என்னால் மயக்கப்பட்டார்கள், பாக்கி இருப்பது இந்த கோட்டைகள் எல்லாம் தான், இதை தகப்பது தான் சரி அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுத்தாராம். துர்கே விநாசிதே கர்ம பவேத் சுக பரிசிரமம் அல்பயத்னேன காரியே அஸ்மின் மம ஸ்யாத் சபல ஸ்ரமஹா. அப்போ அனுமார்த்த மனசுக்குள்ள நினைச்சிட்டாரான், இந்த கோட்டையை அழித்தாதான் நான் இதுவரைக்கும் பட்ட சிரமங்களுக்கு நான் பலன் பெற்றதாக இருக்கும். எளிதான முயற்சியினால் இந்த காரியத்தை உடனடியாக நான் செஞ்சு முடித்தால்தான் என்னுடைய எந்த காரியத்துக்காக நான் சிரமப்பட்டு இங்கே வந்தேனோ அது பயனடைந்ததாக இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாராம். யோகியம் மமா லாங்கூலே தீப்யதே ஹவ்யவாகனஹா அஸ்ய சந்தர்ப்பணம் நியாயம் கர்த்துமேபீர் கிருஹோத்தமைஹி. அப்போ ஹனுமாராகப்பட்டவர் என்னுடைய வாலில் அக்னியானது எரிந்து கொண்டிருக்கு, அந்த அக்னி பகவானை நான் திருப்தி பண்ணணுமானோ, அவரால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, ஆனால் அவரை நான் திருப்தி செய்யணுமானோ, இந்த மகாபெரும் இல்லங்களை எல்லாம் அக்னி பகவானுக்கு நான் அர்ப்பணம் செய்வது தான் நியாயமாக இருக்கும் அப்படின்ட்டு மனசில் தீர்மானம் பண்ணிட்டாராம். தத பிரதீப்தலாங்கூல சவீத்யுதிவ தோயதः பவனாகிரேஷு லங்காயா விசேஷார மகாகபிகி. உடனே என்ன பண்ணாராம் அனுமாராகப்பட்டவர், மின்னலடிக்கக்கூடிய வேகத்தை போல தன்னோட வாலில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வாளோடைய இலங்கையின் கட்டடங்கள் இருக்கணும், அதனுடைய உச்சியின் மேலே வேகமாக தாவி 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 சுற்றி சுற்றி வந்தாராம். மேலே எல்லா இடத்துலையும் அக்னியை வச்சுட்டே வந்தாராம். கிரகம் ராட்சசானாம் உத்தியானானீச வானரஹ வீக்ஷமானோ யசந்திரஸ்த பிரசாதாம்ச சசாரசஹா. அப்போ என்ன பண்ணாராம் அனுமாராகப்பட்டவர் பிரமாதமாக எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கும் ராட்சசர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சோலைகள்லையும் கொஞ்சம் கூட அச்சப்படாமல் அரண்மனைகளிலும் அந்த வாலில் இருக்கக்கூடிய அக்னியோடைய அனுமாராக சஞ்சரித்தாராம். அவப்ளுத்திய மகாவேகா பர்கஸ்தஸ்ய நிவேசனம் அக்னிம் தத்ர ச நிக்ஷிப்ய ஸ்வசானேன சமோபலி.
காற்றை போல பிரமாதமான பலமும் வேகமும் கொண்ட ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் முதல்ல என்ன பண்ணாராம், பிரகஸ்தன்ற அமைச்சருடைய வீட்டில் குதித்து அவன் வீட்டுக்கு முதல்ல நெருப்பை வைத்தாராம். வஜ்ர ததோ அந்யத் புப்புலுவே வேஸ்மா மகா பார்ஸ்வஸ்ய வீரியவான் முமோச்ச ஹனுமான் அக்னி காலானல சிகோபமம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், அனுமாராகப்பட்டவர் அமைச்சராகப்பட்ட வீரனான மகாபார்சுவனுடைய மாளிகைக்குள்ளே குதித்தாராம். அப்போ அங்கே குதிக்கும்போது எப்படி இருந்ததான் அவரை பார்க்கறதுக்கு பிரளய காலத்தில் காலக்னி போல கொண்டு விட்டு எரியக்கூடிய நெருப்பை வந்து அந்த இடத்துல வந்து தள்ளினாராம். வஜ்ரவம்சஸ்ய ச ததா புப்ளுவே சா மகாகவிகி சுகஸ்ய ச மகா தேஜாः சாரணஸ்ய தீமதः. வானரங்களே மிகவும் பரிவராகப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் உடனே என்ன பண்ணாராம், வஜ்ரதம்சனுடைய மாளிகையும் தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய சுகன் மற்றும் ரொம்ப அதிக புத்திமானாக இருக்கக்கூடிய சாரணன் அவன் 3 மாளிகைக்கும் தாவி தாவி சென்று அவளுடைய மாளிகையையும் எரித்தாராம். ததா சேந்திரச்சிதோ வேஸ்ம ததாக ஹரியூதபः ஜம்புமாலே சுமாலேஷ்யா ததாக பவனம் ததா. அந்த மாதிரி என்ன வரானா, இந்திரஜித்தினுடைய இருப்பிடத்தை வந்து குளித்தினாராம், அவனுடைய மாளிகையும் குளித்தினாராம் வானர தலைவராகப்பட்ட ஹனுமார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், ஜம்புமாலி மற்றும் சுமாலி இவா 2 பேருடைய மாளிகையையும் எரித்தாராம். ரஸ்மிகேதோஸ்ய பவனம் சூரிய சத்ரோஸ்ததைவசா ஹரஸ்வ கர்ணஸ்ய தம்சஸ்ய ரோமசஸ்ய ச ரக்ஷசः யுத்தோ பத்தஸ்ய துவஜக்ரீவஸ்ய ரக்ஷசः வித்யுஜிஹ்வஸ்ய கோரஸ்ய ததா ஹஸ்திமுகஸ்ய ச கராலஸ்ய விஷாலஸ்ய சோனிதாக்ஷஸ்ய சைவகி கும்பகர்ணஸ்ய பவனம் மகாராட்சஸ்ய சைவகி யஜ்ஞ சத்ரோஸ்ய பவனம் பிரம்ம சத்ரோஸ்ததைவ சா நராந்தகஸ்ய கும்பஸ்ய நிகும்பஸ்ய துராத்மனः வர்ஜயித்வா மகாதேஜா விபீஷணகிருகம் பிரதி கிரமமான கிரமேணைவ ததாக ஹரிபுங்கவः. இப்போ என்ன பண்ணாரா, அனுமராகப்பட்டவர் ரஷ்மிகேது, சூரியசத்ரு, ஹ்ரஸ்வகர்ணன், தம்ஷ்ரன், ரோமசன், யுத்தோன்மத்தன், மத்தன், துஜக்ரீவன், வித்யுஜிஹ்வன், கோரன், ஹஸ்திமுகன், கராலன், விஷாலன், சோனிதாக்ஷன், கும்பகர்ணன், மகாராக்ஷன், யஜ்ஞசத்ரு, பிரம்மசத்ரு, நராந்தகன், கும்பன், துராத்மாவாக இருக்கக்கூடிய நிகும்பன் ஆகிய எல்லா ராட்சசருடைய மாளிகையையும் வரிசையாக தீ வைத்து கொண்டே வந்து எரித்து கொண்டே கடந்து சென்று மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் இவா அனைத்து மாளிகையும் எரித்தாராம். ஆனால் விபீஷணர் அரண்மனையை மட்டும் தவிர்த்து விட்டாராம். ஏன்னா அந்த குலத்திலேயே விபீஷணன் மிகவும் நல்லவர், சாஸ்திரம் அறிந்தவர். அப்போ அக்னி பகவான் கிட்டக்கே இவர் சொல்கிறாரு, இவ்வளவு பக்கத்தில் இருந்தாலும் அக்னி பகவானே இந்த விபீஷணனுடைய அரண்மனையை மட்டும் தயவு செஞ்சு சேதம் பண்ணிடாதீங்க அப்படின்னு அக்னி பகவான் கிட்டக்க அனுமாராகப்பட்டவர் சொல்லி சத்திய வாக்கு வாங்கிக்கிறார். அதற்கு அக்னி பகவானும் கொடுத்துட்டார்.
தேஷு தேஷு மகார்ஹேஷு பவனேஷு மகாயசாக கிர்கேஷ் விருத்தி மதாம் விருத்திம் ததாகச மகாகவிகி. அப்போ பெரும்புகழ் படைத்த ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அந்தந்த மாபெரும் மாளிகையில் மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டுள்ளவனுடைய வளமையெல்லாம் முழுக்கவும் எரித்து அழித்தாராம். சர்வேஷாம் சமதிக்கிரமியான் ராட்சசேந்திரஸ்ய வீரியவான் ஆசசாதாத லக்ஷ்மிவான் ராவணஸ்ய நிவேசனம். பிரமாதமாக அனைத்து காரியங்களிலுமே வெற்றியை அடையக்கூடியவரும் வீரத்திலேயே மகாவாக இருக்கக்கூடியவரும் தன்னுடைய தேஜஸ்வில பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவரும் ஸ்ரீ ஆஞ்சநேயராகப்பட்டவர் இவற்றை எல்லாத்தையும் இந்த மாளிகையெல்லாம் குலைத்த பின்னால் ராட்சசர்களை மாபெரும் தலைவனாக இருக்கக்கூடிய ராவனுடைய அந்தப்புற மாளிகையை அடைந்தாராம் அனுமாராகப்பட்டவர். ததஸ்தஸ்மின் கிரகே முக்கியே நானாரத்ன விபூஷிதே நேருமந்தர சங்காசே சர்வமங்கல சோபித்தே பிரதீப்தம் அக்னி உத்ஸ்ருத்ய லாங்கூலாகிரே பிரதிஷ்டிதம் நநாத ஹனுமான் வீரோ யுகாந்தே ஜலதோ யதா. இந்த ராமனுடைய அந்தப்புற மாளிகையானது பல வகையான ரத்னங்களாலும் பிரமாதமாக அழகு செய்யப்பட்டிருந்ததாம். மேரு பர்வதம் மந்திர பர்வதம் போல விளங்கக்கூடிய எல்லா விதமான மங்கள பொருட்களும் நிறைந்து பிரகாசிப்பதுமான முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த அரக்கனுடைய அந்தப்புற மாளிகையில் தன்னோட வாழ்நுனியிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பை என்ன பண்ணாராம், அப்படியே லேசாக தட்டி விட்டுட்டு உதிர்த்தி விட்டுட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணாராம், ஒரு யுகமானது முடிய போகிறதுனாக்கா அந்த யுக முடிவில் ஏற்படக்கூடிய மேக கர்ஜனை போல ஹனுமாராகப்பட்டவர் பேராமரம் எழுப்பினாராம், ரொம்பவும் சத்தம் போட்டாராம். ஸ்வசனேன சம்யோகா ததிவேகோ மகாபலஹ காலாக்னிரிவ சந்தீப்தா பிராவர்த்தத குதாசனஹா. இவர் சும்மா சர்வசாதாரணமாக அப்படி உதிரி விட்டுட்டு தான் வந்தார். காற்றானது முகமும் வேகமாக அடிச்சுதான். அந்த காற்றினுடைய வேகத்துக்கு அழைத்து கொண்டதால் அக்னியானது மிகவும் வேகத்தோடும் பலத்தோடும் எரிந்து கொண்டிருந்த அக்னி அந்த மாளிகை இலங்கை நகரம் முழுவதுமே பிரளயகால அக்னியைப் போல ரொம்பவும் பிரமாதமாக வெகுவாக வளர்ந்தோங்கியதாம். ஸ்வசனேன சம்யோகா ததிவேகோ மகாபலஹ காலாக்னிரிவ சந்தீப்த பிராவர்த்தன குதாசனஹா. அப்போ ஸ்ரீ அனுமாருடைய தந்தையாகப்பட்ட வாயுதேவனும் என்ன பண்ணாராம், அந்தந்த கட்டடங்களில் பிரமாதமாக சுழல்விட்டு எரியக்கூடிய அக்னியை பரப்பினாராம். அக்னி பகவானுக்கு வாயுதேவனுடைய கூட்டு உறவால் அந்த ஒவ்வொரு மாளிகையிலையும் இருக்கக்கூடிய அக்னியானது மிகவும் பலமுள்ளதாக இருந்ததாம். தானி காஞ்சன ஜாலானி முக்தாமணி மயானிசா பவானி வியசீரியந்த ரத்னவந்தி மகாந்திசா. அதாவது ஒவ்வொரு மனிதனும் மனித பிரிவு எடுத்துடுறோம். இந்த மனித பிரிவு எடுத்தோம்னாக்க ஏராளமான புண்ணியங்கள்லாம் செய்கிறோம். அந்த புண்ணியம் செய்தவர்களை அவருடைய காலம் முடிக்க உடனே தேவலோகத்திலிருந்து விமானமானது அவளை சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு செல்லும் இல்லையா? அதுதான்
வேத தர்மசாஸ்திரம். புண்ணிய கர்மாக்களை சேமிச்சுட்டு அதை அப்படியே வச்சுருக்கக்கூடிய அவர்கள் சொர்க்கத்தில் சௌக்கியமாக இருப்பா. புண்ணியம் செஞ்சவா பிரமாதமாக சொர்க்கத்தில் அப்படியே தங்கத்திலேயே இருப்பா. ஆனால் அவள் பாப்பம் பண்ணியிருப்பாளணும். அந்த புண்ணியமானது தீர்ந்து போனவுடன் எல்லாரும் என்ன பண்ணுவா? சித்தர்களுடைய விமானங்கள் ஆகாயத்திலேருந்து மண்ணுலகில் வீழ்வது போல மறுபடியும் எல்லாரும் மண்ணுலகத்தில் வீழ்ந்தான் ஆகணும், மறுபடியும் பரிவர்த்தான் ஆகணும். இந்த இலங்கை மாநகரத்தில் தகர்க்கப்பட்ட கட்டடங்கள் மேற்பகுதிகள்லாம் தரையில் விழுந்துதான். சஞ்சஜ்ஞே துமுல சப்தோ ராட்சசானாம் பிரதாவதாம் ஸ்வக்ருஹஸ்ய பரித்ராணே பக்னோத்சாஹோர் சிதஸ்ரியாம். அப்போ இலங்கை மாநகரத்தில் இந்த ஹனுமாரால் தீ வைக்கப்பட்ட உடனேயே எல்லாரும் சொத்துக்களையெல்லாம் இழந்து விட்டதுனால அவ தத்தம் வீட்டை காப்பாற்றுவதில் கூட உற்சாகமானது இழந்து போய் அங்கும் இங்கும் சிதறி ஓடிய ராட்சசர்கள் ரொம்ப பெருங்கூச்சலானது போட்டாலாம். நூனமே ஷோ அக்னி ராயதா கவிரூபேண ஹாயிதி கரண் தன்ய தந்திய சகசா பேது ஸ்த நந்தயதரா ஸ்திரியா. இந்த குரங்கு ரூபத்தில் அக்னி பகவானே இங்கே வந்திருக்கான். ஐயோ அப்படின்னா அனைத்து பெண்களும் மார்பில் தங்களுடைய குழந்தைகளை அணைத்து கொண்டு அலறி கொண்டு ஓடிய பெண்கள்லாம் அவ கால் தடிக்க கீழே விழுந்து அலறி கொண்டு விழுந்தாளாம். எல்லாரும் அலறினாலாம். காசிதக்னி பரிதாங்கியோ ஹர்மியேபியோ முக்த மூர்தசாக பதந்தியோ ரேஜிரே அப்ரேபியா சௌதாமின்ய இவாம்பராத்து. இப்போ இலங்கை மாநகரத்தில் ஒவ்வொரு வீட்டு உபரிகளிலும் பிடித்து கொண்ட அந்த நெருப்பினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு பெண்களும் கூந்தல் அவிழ்ந்து என்ன பண்ணாலாம்? மேலேந்து கீழே வீழ்ந்து கொண்டிருந்தாலாம் சில பெண்கள்லாம். அப்போ இருக்கிறத பார்த்தா மேகக்கூட்டத்தில் அவள் விழுந்ததை பார்த்தா மின்னற்குடியானது பூமியில் விழுந்தது போல இருந்துதான். வஜ்ரவீத் உருமவை வர்ஜர்வீத்ரும வைடூரிய முக்தார ஜத சம்ஹிதானு விசித்ரானு பவநாத்தாத்தும் செந்தமானான் ததர்சசா. இப்போ ஒவ்வொரு மாளிகையிலேயும் பிரமாண்டமாக வஜ்ரம் பவனம் வைடூரியம் முத்து வெள்ளி இது போன்ற கலவையினால் விசித்திரமான முறையில் கட்டப்பட்ட வீடுகள்லேருந்து அத்தனை நவரத்னங்களும் உருகி ஓடும் தாதுக்களை சரி ஆஞ்சநேயராகப்பட்டவர் பார்த்தாராம். நாக்னேஸ் துர்ப்யதி காஷ்டானாம் துர்ணானாம் ச யதா ததா ஹனுமான் ராட்சசேந்திரானாம் வதே கிஞ்சின்ன துர்ப்பியதி. எவ்வளவு மரக்கட்டை மற்றும் புல்லை எரித்தாலும் அக்னி பகவான் கொஞ்சம் கூட திருப்தி அடையவே இல்லையாம். அது மேலும் எரிவதற்கு பொருளைத்தான் தேடும் இல்லையா? அதன் பிரகாரம் முக்கிய ராட்சசர்களை கொன்றதால் மட்டுமே ஸ்ரீ ஹனுமாருக்கு கொஞ்சமும் அவருக்கு திருப்தியானது ஏற்படவே இல்லையாம். நான் ஹனுமத் விஷஸ்தானாம் ராட்சசானாம் வசுந்தரா
क्वचित् किंसुक संकासा क्वचिश्चाल् मलैसन्निभाः क्वचित् कुङ्कुम संकासा शिगा वने सकार सिरे. இப்போ இந்த பூமியானது இதுவரைக்கும் ஸ்ரீ ஹனுமாரால் கொல்லப்பட்ட அரக்கர்களால் போதும் என்று பூமாதேவியை திருப்தி அடையலையாம். அக்னி ஜுவாலைகள் சில இடங்களில் எப்படி இருந்தா பார்க்கறதுக்கு அக்னி ஜுவாலைய, அதாவது எரிகிற நெருப்பினுடைய வெளிச்சம். அந்த ஜுவாலையானது புரச மலர்கள் போலவும் சில இடங்களில் இளவ மரத்தின் மலர்கள் போலவும் மற்றும் சில இடங்களில் குங்குமம், எவ்வளவு பிரகாசமாக குங்குமம் அரக்கு கலரில் இருக்கும், அதுபோலவும் பிரகாசமாக இருந்தாராம் அக்னி பகவான் ஆகப்பட்டவர். ஹனுமதா வேகதா வானரேன மகாத்மனா லங்காபுரம் பிரதத்தம் தத்ருத்ரேன திரிபுரம் யதா. அது எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்கறதுக்கு ருத்ர பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய 3வது கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த அக்னியானது 3வது கண்களினால் எரிக்கப்பட்டதைப் போல பரமேஸ்வரனால் 3வது கண்களில் இருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து வரக்கூடிய நெருப்பை போல மிகுந்த துடுப்போடு கூடிய மகாத்மாவான ஹனுமாரால் இந்த இலக்கிய நகரமானது எரிக்கப்பட்டது. ததஸ்து லங்கா புர பர்வதாக்ரே சமுத்திதோ பீம பராக்கிரமோ அக்னி பிரசாரிய புடா வலயம் பிரதீப்தோ ஹனுமதா வேகவதோ பஸ்ருஷ்டா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இலங்கையினுடைய மலையான திரிகூட பர்வத சிகரத்தை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் அதை சுற்றிலும் மிகுந்த வேகம் கொண்ட ஸ்ரீ ஹனுமாரால் வைக்கப்பட்ட அக்னியானது பயங்கரமான வல்லமையோட வேகமாக திரிகூட மலையில பரவித்தான். உகாந்த காலானல துல்யவேக சமாருதோ அக்னி நிவృத்தே திவிஸ்புர்க் விதோம் அரஸ்மீர் பவனேஷு சக்தா ரக்ஷ ஷரீராஜ்ய சமர்ப்பிதார்சி. இந்த அனுமாரால் இலங்கை மாநகரம் தீ வைக்கப்பட்ட உடனே எப்படி இருந்ததுதான் இலங்கை மாநகரம் பார்க்கறதுக்கு பிரளயகால அக்னிக்கு ஒப்பான வேகத்தோட காற்றுடன் கூடிய நெருப்பானது ராட்சசர்களுடைய வீடுகளிலிருந்து ஆகாயம் வரைக்கும் எழுப்பித்தான். அந்த ஜுவாலையானது கொஞ்சம் கூட புகையில்லாமல் கொழுந்து விட்டு எரிந்ததாம். அந்த அக்னிக்கு ராட்சசர்களுடைய சரீரங்களே நெய் ஆகுதியா ஆயிச்சான், ஆஜ்யம் ஆகுதியாச்சான். ஆதித்ய கோடி சதுர்ச சுதேஜா லங்காம் சமஸ்தாம் பரிவாரிய திஷ்டன் சப்தைர் அநேகைர் அச நிப்ரூடைர் பிந்தன் நிவாண்டம் பிரபவோ மகாக்னி. அப்போ கோடி சூரியர்களுக்கு நிகராக இருக்க ஒளி வீசிக்கொண்டு இலங்கை முழுவதையும் சூழ்ந்து கொண்டு இடி முழக்கம் போன்ற பலவித சத்தங்களெல்லாம் இந்த அண்டத்தையே பூமியையே புலப்பது போல அந்த மாபெரும் அக்னி பகவானாகப்பட்டவர் இலங்கை மாநகரத்திலே சிறப்பாக விளங்கி நின்று கொண்டு இருந்தாராம். தத்ராம் பராதக்னீர் அதிப்பிரவருத்தோ ரூக்ஷ பிரப கிம்சுக புஷ்பசூடா
நிர்வாணது மாகுல ராஜயஸ்ய நீலோத்பலாபா பிரசகாசி ரே அப்ராஹா. அந்த இடத்துல என்னாச்சுன்னாக்கா பலாச புஷ்பம் போல ஜொலிக்கக்கூடிய அக்னியினுடைய முரட்டு ஜுவாலைகள் ஓங்கி பெருகித்தான். அடங்கிய புகையால் மறைக்கப்பட்ட மேகங்கள்லாம் எப்படி இருந்ததுதான், ஆகாயத்தில் கருணெய்தல் போல ஒளி வீசி கொண்டிருந்ததான் மேகங்கள்லாம். வஜ்ரி மகேந்திரஸ் திருத சேஸ்வரோவா சாட்சாத்யமோவா வருணோ அனிலோவா ருத்ரோக்னி நிரர்கோ தனதஸ்ய சோமோ ந வானரோயம் ஸ்வயமேவ காலா. அப்போ அந்த இடத்துல இளைஞ மாநகரத்தில் இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் நினைச்சாலாம், இந்த வானரம் இவன் வஜ்ராயுதத்தையுடைய தேவலோக அதிபதியான இந்திரனாக இருப்பானோ மகேந்திரனாக இருப்பானோ, அல்லது இவன் தான் சாட்சாத் யமனோ, இல்லை வருணனோ வாயுவோ, சாட்சாத்து பரமேஸ்வரனோ ருத்ரனோ, அல்லது அக்னியோ, இல்லை சூரியனோ, செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனோ, அல்லது சாட்சாத் இவன் காலம்தானே, நிச்சயமாக இவன் வெறும் வானரம் கிடையாது அப்படின்னு ராட்சசர்கள்லாம் தீர்மானம் பண்ணாலாம். கிம் பிரக்மண சர்வபிதாமகஸ்ய சர்வஸ்ய தாது சதுரானனஸ்ய இஹாகதோ வானர ரூபதாரி ரக்ஷோபசம்ஹாரகர பிரகோபகா. இந்த பிரபஞ்சத்திலேயே அனைத்திற்குமே எல்லாருக்கும் பிதாமகர் நிலையில் உள்ளவரும் எல்லாவற்றையும் படைப்படக்கூடியவருமான நான்முக பிரம்மாவின் பெரும் கோபமானது ராட்சசர்களை அழிப்பதற்காக வானரூபம் பெற்று இந்த இடத்துக்கு பிரம்மா வந்திருக்கின்றாரோ அப்படின்னு பேசின்றாலாம் ராட்சசர்கள்லாம். கிம் வைஷ்ணவம் வா கபிரூபமேத்ய ரக்ஷோ விநாசாய பரம் சுதேசவா அனந்தம் அவ்யக்தம் அசித்தியமேகம் ஸ்வமாயயா சம்பிரத மாகதம் வா. அப்படி இல்லைன்னாக்கா அனந்த அவ்யக்த அசிந்திய பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுனுடைய மகத்தான தேஜஸ் ராட்சசர்களை அழிப்பதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தன்னுடைய மாயா சக்தியினால் வானர வடிவம் கொண்டு இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்காரோ அப்படின்னு ராட்சசர்கள்லாம் பேசிண்டாளாம். இத்தியேவ மூசோர் பகவோ விசிஷ்டா ரக்ஷோ கணாஸ்தத்ர சமேத்ய சர்வே சப்ராணி சங்காம் சப்கிருகாம் ஸ்வருக்ஷாம் தக்தாம் புரீம் தாம் சகசா சமீட்சையா. உயிர் பிராணிகளோடும் வீடுகளோடும் மரங்களோடும் திடீரென்று எரிக்கப்பட்ட அந்த நகரத்தை பார்த்து அந்த நகரத்தில் உள்ள இருக்கக்கூடிய பிரமுகர்களான அரக்கர்கள்லாம் கூட்டம் கூடமாக கூடி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலாம். ததஸ்து லங்கா சகசா பிரதக்தா சகசிராட்சசா சாஸ்வரதா சனாகா சபிக்ஷி சங்கா சம்பிருகா சவ்ருக்ஷா உருரோத தீனா துமூலம் சசப்தம். ராட்சசர்களோடும் குதிரை ரதங்கள் யானைகளோடும் பறவை கூட்டங்களோடும் விலங்குகளோடும் மரங்களோடும் கண்மூடித்தனமாக எரிக்கப்பட்ட இலங்கை பட்டணமானது இறங்கத்தக்க விதமாக அலறி ஓலமிட்டு அழுதலாம்.
இலங்கை பட்டணமே ஹா காதஹா புத்திரகா காந்தமித்ரா ஹா ஜீவிதம் போகயுதம் சுபுண்ணியம் ருக்ஷோபிரேவம் பகுதா பிருவத்பி சப்த கிருதோ கோர தர சுபைமஹா. எல்லா ராட்சசர்களும் என்னுடைய அப்பா, குழந்தை, நாதா, என்னுடைய கணவரே, என்னுடைய நண்பனே, போக சுங்களை எல்லாம் தரக்கூடிய புண்ணியத்தையும் உயிரையும் நாங்கள் பறிகொடுத்தோமே. இந்த மாதிரி அரக்கர்கள் எல்லாரும் பலவிதமாக புலம்பும் ஒலி எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே எழுந்த இறைச்சலால் மிகவும் இலங்கை பட்டணம் முழுக்கவுமே மிகவும் கோரமாகவும் பயங்கரமாகவும் இருந்ததாம். உதாசன ஜுவால சமாவிருத்தாசா ஹதப்பிரவீர பரிவிருத்த யோதா ஹனுமத குரோத பலாபிபூதா பபூவ சாபோ பகதேவ லங்கா. இந்த நெருப்பு ஜுவாலைகளால் சூழப்பட்டோம் முக்கியமான வீரர்கள்லாம் கொல்லப்பட்டதும் படைகள்லாம் தப்பி ஓடி ஒளிந்து கொண்டதும் ஸ்ரீ ஹனுமாருடைய சினத்தாலும் உடல் வலிமையாலும் நாசம் செய்யப்பட்ட இலங்கை பட்டணமானது சாபத்தினால அழிந்து போயிருந்தது போல இருந்ததாம். அதாவது இலங்கை மாநகரத்துக்கே ஹனுமாரால் அழிவு அப்படின்ற சாபம் இருக்கு. சசம் பிரமத்ரஸ்த விஷண்ண ராட்சசாம் சமோஜ்வல ஜுவாலா ஹுதாசனாங்கிதாம் ததர்சலங்காம் ஹனுமான் மகாமனாக ஸ்வயம்புகோப்போ பக தாமி வாவனீம். அதாவது எல்லா அரக்கர்கள் என்ன பண்ணாலும் பிரமித்து பார்த்து என்று ஒரு சில பேர் அப்படியே அஞ்சி நின்றாலாம். சில பேர் கவலையில் ஆழ்ந்திருந்த ராட்சசர்களால் அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பினால் எரிக்கப்பட்ட சின்னங்களோடும் விளங்கிய அந்த இலங்கை பட்டணமானது எப்படி இருந்தால் பார்க்கறதுக்கு பர்மாவினுடைய கோபத்தால் அழிக்கப்பட்ட பூமியை போல அழுத்தான் இந்த இலங்கை பட்டணமே. அதை மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஹனுமாராகப்பட்டவர் அந்த திரிகூடமலையிலேருந்து உட்காந்து பார்த்துருந்தாராம். பந்த்வாவனம் பாத பரத்ன சங்குலம் ஹத்வாது ரக்ஷாம்சி மகாந்தி சம்யுகே தத்வாபுரியம் தாம் கிரகரத்ன மாலினி தஸ்தௌ ஹனுமான் பவனாத்மக கபிஹி. சிறந்த மரங்கள்லாம் இருந்தால் நிறைந்த அந்த அசோகவனத்தை எல்லாம் அனுமாராகப்பட்டவர் அழித்துவிட்டு மகா வீரர்களாக இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் யுத்தத்தில் வென்று அவளையும் கொன்று போட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரமாதமாக கண்கவரக்கூடிய எழில்மிகு வீடுகளையும் ரத்ன மாலையாக கொண்ட அந்த இலங்கையை எரித்து வாயுகுமாராகப்பட்ட ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் கம்பீரமாக திரிகூடமலையில் வீற்றிருந்தாராம். திரிகூட சிருங்காகிரதலே விசித்திரே பிரதிஷ்டிதோ வானர ராஜசிம்ஹா பிரதீப்தலாங்கூல கிருதாட்சிமாலி ய ராஜதாதித்ய இவாம் சுமாலி. இந்த திரிகூட மலையினுடைய அழகில் முன்முகத்தில் முதல் வாயிலில் அமர்ந்திருந்த வானரங்களே ராஜசிம்மமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹனுமாராகப்பட்டவர் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வால் சுடர் மலையென விளங்க அப்போ எப்படி இருந்தாராம் அவரை பார்க்கறதுக்கு கிரணங்களால் சூழப்பட்ட சூரியன் போல இருந்தாராம் ஹனுமாராகப்பட்டவர். ச ராட்சசாம்ஸ்தான் சுபஹும்சே வஹத்வா வனம் சபந்த்வா பகுவாதம் தத்து விசுருஜ்ய ரக்ஷோ பவனேஷு சாக்னீம் ஜெகாமராமம் மனசா மகாத்மா. இப்போ அனுமாராகப்பட்டவர் ஏராளமான ராட்சசரை எல்லாம் கொன்று போட்டுவிட்டார்.
அநேக மரங்களை நிறைந்த அசோகவனத்தையும் அழித்து விட்டார். ராட்சசர்களின் வீடுகளிலேயும் நெருப்பு வைத்து விட்டார். மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஹனுமான் அப்போ என்ன பண்ணார்? ஹனுமார் ஆகப்பட்டவர் தன்னோட மனசுல ஸ்ரீ ராமபிரானை நிலைநிறுத்தி கொண்டு அவரை நினைத்தாராம். ததஸ்துதம் வானர வீர முக்கியம் மகாபலம் மாருத துல்லிய வேகம் மகாமதிம் வாயுசுதம் வரிஷ்டம் பிரதுஷ்டுவோர் தேவகணாஸ்ய சர்வே. வானர வீரர்களே முக்கியமானவராக இருக்கக்கூடியவரும் மகாபலம் பொருந்தியவரும் வாயு பகவானுக்கு ஒப்பான வேகம் உடையவரும் புத்தியிலேயே மிக அறிவாளியாக இருக்கக்கூடியவரும் வாயு பகவானுடைய குமாரரும் மிகவும் சிறந்தவருமான ஸ்ரீ ஹனுமாரை எல்லா தேவர்களும் அப்போ ஆகாயத்திலிருந்து கொண்டாடினாலாம். பங்க்வாவனம் மகா தேஜா ஹத்வா ரக்ஷாம்சி சம்யுகே தத்வா லங்காபுரீம் ரம்யாம் ரராஜச மகாகபிகி. மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய இந்த வானராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் வனத்தை அழித்து போரில் ராட்சசர்களை எல்லாம் கொன்று அழகிய இந்த லங்காபுரியையும் எரித்து வெற்றி சோபையோட அந்த இடத்துல திருவுடமலையில விளங்கினாராம். தத்ர தேவா ச கந்தர்வா சித்தாஸ்ய பரமர்ஷய திருஷ்ட்வா லங்காம் பிரதக்தாம் தாம் விஸ்மயம் பரமம் கதாக. அப்போ ஆகாயத்திலேருந்து தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், மாமுனிவர்கள் எல்லாரும் வெல்வதற்கரிய இந்த இலங்கையானது எரிக்கப்பட்டதை பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்தாலாம். தம் திருஷ்டுவா வானர சிரேஷ்டம் ஹனுமந்தம் மகாகவி காலாக்னிகிருதி சஞ்சிந்திய சர்வபூதானி தத்ர சுகு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாலும் ஆகாயத்திலேருந்து வானரோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாரை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய சகல பிராணிகளும் இவர் பிரளய காலக்னி அப்படின்னு முடிவு செஞ்சு எல்லா பிராணிகளும் அஞ்சித்தான். அதாவது ஆகாயத்திலையும் பிராணிகள் இருக்கு, பூமியிலும் பிராணிகள் இருக்கு. இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். தேவாஸ்ய சர்வே மணிபுங்கவாஸ்யா கந்தர்வ வித்யாதர கிண்ணராஸ்யா பூதானி சர்வாணி பகாந்தி தத்ர ஜக்முபராம் பிரதி வதுல்ய ரூபாம். எல்லா தேவர்களும் முனிசிரேஷ்டர்களும் கந்தர்வ வித்யாதார கிண்ணர்களும் எல்லாரும் என்ன பண்ணாலாம், மாபெரும் பிராணிகளுக்கு ஈடு இணை இல்லாத இவர்தான் சரியானவர் அப்படின்ட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தாலாம் எல்லாரும். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவியே சுந்தரகாண்டே சதுபஞ்சாச சர்கா. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயண சுந்தரகாண்டத்தில் 54வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.